இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பனானா யூஸ் பண்ணி ரொம்பவே சூப்பரான ரொம்பவே சிம்பிளான ஒரு ஐஸ்கிரீம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு நான் ஒரு 4 சின்ன சைஸ் பனானா யூஸ் பண்ணிக்க போகிறேன். இதை இந்த மாதிரி நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கணும். நான் கிட்டத்தட்ட ஒரு 5 hours கிட்ட ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அது நல்லா ஐஸ் கியூப்ஸ் மாதிரி நல்லா ஹார்ட் ஆகி கிடைக்கும். சின்ன சைஸ்ல ஒரு 4 பனானாக்கு நான் 1/2 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க எந்த அளவுக்கு பனானா ஆட் பண்றீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க பால் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இதுலயே தேவையான அளவு சர்க்கரை நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிருக்கேன். நல்ல ஒரு ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா நீங்க இது கூடிய வெனிலா எசன்ஸ் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நான் ஒரு மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணிக்க போறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா ஸ்மூத்தா அரைச்சு எடுத்துக்கணும். பாருங்க, இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தா அரைச்சு எடுத்துட்ட பிறகு நல்லா ஏர்டைட் கண்டெய்னர்ல நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிட்டு ஒரு ஓவர் நைட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பரான ஐஸ்கிரீம் ரெடி ஆகிரும். பாருங்க, இப்போ ஒரு ஓவர் நைட்டு நான் ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் இதுல இருந்து உங்களுக்கு ஸ்கூப் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இந்த ஐஸ்கிரீம் ரொம்பவே சூப்பரா இருக்கும் சாப்பிட்றது. ஜஸ்ட் ஒரு டிசைனுக்காக இதுலயே நான் சாக்லேட் சிரப் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதை நான் உங்களுக்கு கூட சாப்பிட்டு காமிக்கிறேன் பாருங்க. நல்லாவே க்ரீமியா ரொம்பவே சூப்பரான ஒரு ஐஸ்கிரீம் நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணியிருக்கோம். இதே ஐஸ்கிரீம் ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.